ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு செய்யக்கூடிய கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வெங்காயம் எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு பிறகு சைடில் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதாவது அரை மூடி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 3 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கூடவே உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கும் போது நல்ல டேஸ்ட் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக அதே மாதிரி மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதில் தேங்காய், பச்சை மிளகா மட்டும்தான் நான் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அதை அரைச்சி நீங்கள் அதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுவும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் இந்த பேஸ்ட்டை நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாரில் இருக்க மிச்சத்தையும் நீங்கள் கழுவி அதில் சேர்த்துடலாம். ஸோ கூடவே நான் பட்டாணி வச்சுருந்தேன், ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ அது ஒரு கை அளவுக்கு அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு அதுக்கு முன்னாடி நான் வேக வச்சு எடுத்திருந்தேன். ஸோ நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டது அதாவது ரொம்ப குழையக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு மீடியமான அளவில் மசிச்சு விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ணி மிச்சம் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள்.